அனைவரையும் நான் வரவேற்பதுடன் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்து நிற்கின்றேன். வடபாலமைந்துள்ள மாவிக்கபுரத்திலே சைவவேளோன் குலத்தில் அம்பலவாணர் எனும் சைவ பெரியோர் வாழ்ந்தார். மலையகத்தின் இயற்கை சூழ்நிலை யோகனின் மனதை கவர்ந்தது. ஒரு நாள் யோகநாதன் சிவனொளிவாதம் சென்றபோது சூரியன் உதிக்கும் காட்சியினை கண்டு மகிழ்ந்தான். சிவனொளிவாதம் சென்று வந்த யோகநாதன் தன் இயற்கை சூழலிலே தன் மனதை பறிகொடுத்து விட்டார். அதனால் தன் காட்டிலே பேசத் தொடங்கினார். இதெல்லாம் உண்மை, எனது உடம்பு சிவன் சொத்து, அவனுக்கே சொந்தம், அவனையே தேடி போவேன் என்ற விபரீத எண்ணங்களை கண்ட தந்தையர் யோகநாதனை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைத்தார். யோகன் சும்மா இருக்க மாட்டார், உத்தியோகம் தேடி தீர்வர். இரணைமடு குளம் கட்டிய காலம் அங்கு சென்றபோது உறவுள் நின்ற பொறியாளியர் பண்டசாலை பாதுகாவலர் என உத்தியோகம் அளித்தார். சுவாமிகள் நேர்மை உள்ளவராகவும் உண்மை உள்ளவராகவும் பொறியாளியிடம் நன்மதிப்பை பெற்றார். கிளிநொச்சியில் இருந்து யோகநாதன் மாவிக்கபுரம் திரும்பினார். அப்பொழுது அவரது வயது 32 ஆகும். கர்மவினையால் தந்தையாரும் இறந்து விட்டார். கர்மவினையால் பிறவி நமக்கு வந்தது. துப்பிறவியால் நாம் என்ன அறியோம்? இதனால் கொல்லாப்பும் இல்லை, பாதகமும் இல்லை. நாம் நல்லாய்ந்து ஆத்மலாபத்தை தேடிக்கொள்ளலாம் என்று உபதேசம் செய்தார். சுவாமிகளின் உபதேசங்களை பார்க்க வேண்டும் என்று அரியார் கூட்டம் திரும்பியது. Primary education. Education is an important tool which is very useful in everybody's life. Education is what difficulties us from other living beings on earth. It makes man the smart creator on earth. It empowers humans and gets them ready to face challenge or a man of their own learning style and character development. Thank you very much. முயற்சியின் திருவினையாக்கம் முயன்றால் அது வெற்றியை நோக்கம். முயன்றால் முடியாது எதுவும் இல்லை, முயன்றால் முடியாது எதுவும் இல்லை. நன்றி. கல்வியானது அறிவு மற்றும் திறமை. கல்வியை அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கவும், ஒழுக்கத்தோடு இருக்கவும், ஏனைய செயற்திறன்களாகிய விளையாட்டுகள் சிறப்பாக செயற்படவும் பெற்றோருடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. சிறப்பான செயற்திட்டங்களை எமது பிரித்தானிய நலப்பணிச்சங்கம் அவர்கள் அங்கிருந்து எமது இங்கிருக்கும் பிள்ளைகளுடைய கல்விக்கான தேவைகளை உணர்ந்து கேட்டவுடனே அதற்கான ஒழுங்கமைப்புகளை செய்து தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ஓயல் மாணவர்களுக்கான மாலை நேர வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்களுடைய மகாவித்தியாலயத்திலும் கணேச மகாவித்தியாலயத்திலும். அதுக்கு அடுத்தபடியாக உயர்தர மாணவர்களுக்கான ஏலெவல் மாணவர்களுக்கான வகுப்புகளும் ஆரம்பிக்கப்படுகின்றன. அதே போன்று ஸ்காலர்ஷிப் புலமைப்பெறுதல் மாணவர்களுக்கான வகுப்புகளும் ஆரம்பிக்கப்படுகின்றன. அந்த ஒவ்வொரு நாளும் தவறவிடாமல் அவர்கள் வருகிறது தங்களுடைய கல்விகளை சிறப்பாக இங்கு கற்பது போல வீட்டிலும் மீண்டும் மீட்டல் பயிற்சியை தங்களுடைய ஏற்கனவே வந்த போட்டோ மிஷின் பலதரங்கில் அந்த கூறியவுடன் நாங்கள் நமது பிரித்தானிய நலப்பணிச்சங்கத்தின் செயலாளர் மோகனாவுடன் தொடர்புடன் கேட்டபோது அதிகாரிகளும் நாங்கள் கேட்டபொழுது உடனடியாக அதனை எந்தவித மறுப்பும் இல்லாமல் தேவையான ஒரு விடயம் இந்த மாணவர்களுக்கான பரீட்சை தாள்களாக இருந்தாலும் ஏனைய ப்ரொஜெக்ட் செய்து கொடுக்கிறது இந்த போட்டோ காப்பி மிஷின் என்பது முக்கியம் என்ற அடிப்படையில் உடனடியாக வழங்கியிருக்கின்றார்கள். எனவே பிரித்தானிய நலப்பணிச்சங்கத்துக்கும் எமது நிர்வாகத்துக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதேபோன்று எமது சூழகம் அமைப்பினூடாக நாங்கள் எமது புங்குடுதீவு மட்டுமல்ல எமது தீவகமும் ஒரு வெப்பம் நிறைந்த பகுதி. எனவே அதனை ஒரு
குளிர்ச்சியான பகுதியாக உருவாக்குவதன் மூலம் எல்லோருடைய மனமும் குளிர்ச்சியாக இருக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் மரக்கன்றுகளை வழங்கியும் மரக்கன்றுகளை நாட்டியும் வருகின்றோம். தூய்மை புரட்சி அமைப்பும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவர்களூடாக இந்த மரக்கன்றுகள் இங்கே நடப்பட்டிருக்கின்றது. அதையெல்லாம் சிறப்பாக வளர்ந்திருப்பதை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அதே போன்று இந்த கட்டடத்தையும் அவர்கள் திருத்தி அமைத்து கொடுத்திருந்தார்கள். அதனூடாகத்தான் இதில் சிறப்பான ஒரு வகுப்பறையை இங்கே நடத்துவதற்கு சிறப்பாக இருக்கின்றது. எனவே அதே போன்று இங்கு தேவைப்படுகின்ற தேர்தல் குறைவாக இருக்கிறது. சவுண்ட் சிஸ்டம் அதுகளையும் நாங்கள் இதற்கு வெகு விரைவாக சீர் செய்து வழங்குவதற்கு நாங்கள் உடனடி முயற்சி எடுக்கின்றோம். சிறந்த தகுதியுடைய அதிபர் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். அவர் தனது செயற்பாடை மட்டுமில்லை தனது நிதியையும் இங்கு செலவழித்து இந்த பாடசாலையை சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு பெரும் முயற்சியை எடுத்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பையும் பெற்றோருடைய ஒத்துழைப்பும் மிகவும் தேவையானது. அதை சிறப்பாக வழங்குவதன் மூலம் பல தசாப்தங்கள் கடந்த ஒரு பாடசாலை. இந்த பாடசாலை தான் முன்னர் இடப்பெயருக்கு முன்னர் எனக்கு சிறு வயதில் எனக்கு தெரியும் புலமை பரிசிலில் இங்கு தான் சிறந்த பெறுபவர்களை பெறுகிற ஒரு பாடசாலையாக இருந்தது. அந்த நிலையை மீண்டும் இங்கு உருவாக்க வேண்டும். அதற்கு இங்கு முதல் அதிபராக இருந்த பூராஜா அதிபர் அவர்கள் இந்த பாடசாலையின் அதிபராக இருந்து பல இடப்பெயர்வின் பின்னரும் யாழ்ப்பாணத்திலும் சிறப்பான ஒரு பாடசாலையாக இந்த அமெரிக்க மிஷனை செயற்படுத்தினார். எனவே அதே போன்று தகுதியான சிறந்த ஒரு அனுபவம் உள்ள செயற்பாட்டில் உள்ள அதிபர் இங்கு வந்திருக்கின்றார். அவரும் அதை இந்த பாடசாலை சிறந்த பாடசாலையை கொண்டு செல்வார். கடவுள் ஆசீர்வாதம் துணை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு அந்த தேசிய கீதமானது பாடலாகத்தான் ஒளிபரப்பப்படுகிறது. இன்று இந்த மாணவர்கள் தமது நிகழ்வுக்கு தாமாகவே சிறப்பாக பாடியிருக்கிறார்கள்.